நேசிக்க நான் வந்தேன். சொல்லுங்க, பாவியை ஏன்னா அவர் நேசிக்கிறாரு, பாவத்தை இல்லை, அவளை நேசிக்கிறாரு. அவளை நேசிச்சிட்ட பிறகு அவ எப்போ உண்மையா இந்த இயேசுவை இந்த கண்டுட்ட பிறகு இனிமேல் அவ வந்து எப்படி மாறி பார்த்தோமா, வேற மாதிரி மாறி இருப்பான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, எப்போ ஆவியில் எப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறானோ அவன் மாம்சபரமான முன்பு கரைபடந்த வாழ்க்கையெல்லாம் தேவனுக்கு சுகந்த வாழ்க்கையா என்ன பண்ணிடும், மாறிடும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கல்லெறியப்பட்ட ஸ்திரியை மன்னிக்கிறார். மன்னிச்ச பிறகு அவ வந்து என்ன பண்றா, தைலத்தை எடுத்து ஊத்துறா, கண்ணீரினால அவர் பாதத்தை துடைக்கிறா, அவர் பாதத்தை முத்தமிடுறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முன்னாடி அவளை எல்லாம் கல்லெறிய வராங்க, இப்போ அவர் வந்து எல்லாருக்கும் முன்பு இயேசுவை பணிந்து கொள்றா. எதனால? எப்போ இயேசுக்கிட்ட வராலோ, இயேசுவின் மன்னிப்பை பெறாலோ, மறுபடியும் பிறக்கிறாளோ, அவ ஜீவியமே மாறிடும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் வந்து அவரை தொழுது கொள்ளும் போது அந்த ஜீவிய மாற்றத்தை என்ன பண்றாரு, தருகிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு நம்ம கடவுளை அறியாததுக்கு முன்ன கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் ரொம்ப நல்லவெல்லாம் சொல்ல முடியாது, நம்மளாம் அப்படி இப்படி தான் இருந்தோம். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கை மாறுச்சு, நம்ம செயல் மாறுச்சு, நம்ம எண்ணங்கள் மாறுச்சு, நம்ம சிந்தனைகள் மாறுச்சு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சமுதாயத்தில் மதிக்கத்தக்க விதத்தில், மரியாதை கொடுக்கிற விதத்தில், அந்தஸ்தான விதத்தில், ஒழுக்கமான விதத்தில் வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம், வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்மளை மறுபடியும் பிறக்க செய்தபடினால அவர் என்ன பண்றாரு, ஜீவியத்தையே என்ன பண்றாரு, மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். புற மதத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நீ உன்னை மாத்திக்கின்னு வா, அப்புறம் கடவுளை தொழுது கொள்ளலான்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே நீ அப்படியே வா, இங்க வந்தா வாழ்க்கை என்ன பண்ணும், மாறும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் மற்ற மதத்தாருக்கும் இயேசுவுக்கு இருக்கிற ஒரு பெரிய மாற்றம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவர் ஒரு நாள் என்ன பண்ண, எந்த ஒரு பாவியை என்ன பண்ணல, நீ என்னை விட்டு போன்னு சொல்ல, நீ வா. அவர் பாவியை என்ன பண்றாரு, நேசிக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு சட்டமே எத்தனையோ முறை ஒருத்தனுக்கு மன்னித்தல் வச்சு வாழ்வு கொடுக்கணும்னு நினைக்க சொல்ல, தேவன் அதை காட்டிலும் பெரியவராச்சே. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தர் வந்து யாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஸ்திரியை என்ன பண்றாரு, அவ்வளோ பெரிய பரம ரகசியத்தை சொல்லி என்ன பண்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அது கிணற்றில் ஊறுகிற ஊற்றா என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. இந்த தண்ணீரை குடிக்கிறனுக்கு என்ன பண்ணாது, ஒரு நாளும் தாகம் உண்டாகவே உண்டாகாது. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்ல அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனம் வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பாருங்க, இப்போ இயேசு வந்து பாருங்க, முதல்ல வந்து சமரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார், அப்புறம் பார்த்து அவரை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நமக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிறாரு, தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பிறந்த ஆவியை கட்டளிட்டுக்கிறாரு. பரிசுத்த ஆவியை நமக்கு உள்ளத்தில் என்ன பண்ணுறாரு, ஊற்றை போல் என்ன பண்ணுது, இருக்குது. ஆனால் தேவன் வந்து நான் சொல்கிறது, இந்த ஆவி வந்து சுரக்கும், இந்த ஆவி வந்து என்ன பண்ணோம், புதுசாகும், இந்த ஆவி வந்து புத்துணர்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கும்னு சொன்ன பாருங்களேன். இந்த ஆவி உள்ள என்ன பண்ணும், அது மாத்திரமில்லை, தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியையும் என்ன பண்ணுறாரு, அளவு கடைந்து என்ன பண்ணுறாரு, ஊத்துறாரு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொல்லுங்க, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியையே என்ன பண்றாரு, நம்ம மேல என்ன பண்றாரு, நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவிக்கு அச்சாரமாக, நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற மறுபடியும் பிறந்த ஆவிக்கு அச்சாரமாக தம்முடைய பரிசுத்த ஆவியை கூட என்ன பண்றாரு. இது ரெண்டு விதமான ஆவி. ஒன்று நம்ம மனுஷனுடைய ஆவி. இந்த மனுஷனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியாகுது,
தேவன் புதுமை அடைஞ்ச ஆவியாய் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் பிறந்த ஆவியாய், தெளிந்த புத்தை உள்ள ஆவியாய், அப்பா பிதா கூப்பிட பண்ணுகிற ஆவியாய், நல்லது சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியாய் என்ன பண்ற, கிறிஸ்துவின் ஆவியாய், இதெல்லாம் மாத்திட்டார். இதெல்லாம் மாத்துறது மாத்திரம் இல்லாம தேவன் என்ன பண்றாராம், தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை, திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியை கூட என்ன பண்ணுவாராம், பொழிந்தருளுவாராம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொண்ட அச்சாரமா இருக்கிறீங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று ஆவியானவரை கர்த்தர் என்ன பண்றாரு, முத்திரையாக என்ன பண்றாரு, அச்சாரமா என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் என்று கொரிந்தியர்ல நாம் என்ன பண்றோம், வாசிக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி ஆவியானவரை கொடுத்தது மட்டுமல்ல, ஆவியின் அபிஷேகத்தையும் தருவாரு. சொல்லுங்க, ஆவியின் அபிஷேகத்தையும் தருவார். அதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பண்டிகையின் கடைசி நாளாகிய இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சொல்லுங்க, பானம் பண்ண கடவன். பாருங்க, இந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்வது, அபிஷேகத்தை வரங்களை பெற்றுக்கொள்வது ஒரு பானம் பண்ணுவது போல. சொல்லுங்க, ஒரு பானம் பண்ணுவது போல. எப்படி வந்து தண்ணீர் எல்லாம் வச்சிருக்கிறோம் பாருங்க, அந்த தாகம் எடுக்கிறவன் தான் குடிப்பான். தாகம் இல்லாதவனுக்கு தண்ணீர் என்ன பண்ண மாட்டான், குடிக்கவே மாட்டான். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தின் மேல, இந்த ஆவியானவர் மேல யாருக்குள்ள வாஞ்சையும் தாகமும் இருக்குதோ அவன் தான் வந்து பானம் பண்ணுவான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பானம் பண்ணுவான். அப்போ இன்னைக்கு நீங்களாம் கூடி வந்திருக்கிறீங்களா, அவர் ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, நீங்க ஒரு காரியத்தை தெரிவிக்கிறீங்க, என்னன்னா, நான் தேவன் மேல தாகமா இருக்கிறேன். சொல்லுங்க, தேவன் மேல நான் என்ன பண்றாங்க, தாகமா இருக்கிறேன். அவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவர்கள என்னிடத்தில் வர கடவன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாகமா முதல்ல வந்து தாகமா இருக்கிறவர்களெல்லாம் என்னிடத்துல வாங்க. வந்து வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க. வராம என்ன பண்ண முடியாது, பானம் பண்ணவே முடியாது. அப்போ நமக்குள்ள தாகம் இருந்துச்சுன்னா ஆலயத்தை தேடி ஓடி வருவோம், நாடி வருவோம், விரும்புவோம், பிரசங்கத்தை விரும்புவோம், ஆராதனை விரும்புவோம், ஜெபத்தை விரும்புவோம், தேவனுடைய வசனத்தை விரும்புவோம், கூடுகையை விரும்புவோம். இதெல்லாம் என்ன கருதுனா, ஒருவனுக்குள்ள ஆவிக்குரிய தேர்ஸ்டி, ஆவிக்குரிய தாகம்னு ஒன்று இருக்குது. இருந்தால் ஒரு சரீர பிரகாரமான தாகம் இருக்குது போல. நீ இந்த குடும்பத்தில் போய் சொன்னா, எப்பா அன்பு இருந்தால் தேடி வருவப்பா, சொந்தம் வேணும்னா தேடி வருவேன், பந்தம் வேணும்னா நீ என்ன பண்ணுவ, தேடி வருவேன். சில பேர் வந்து ஒட்டவே மாட்டான், யார் வீட்டுக்கும் போகவே மாட்டான். சாவில் போய் பார்த்தா தான் தெரியும் அவன் யாருன்னு. ஜனத்தை விரும்புவான், சாவுன்னா நல்ல நல்ல நாள் கூட்டம் இருக்கும். மனுஷனே சேர்க்க மாட்டான், யார்கிட்ட ஒட்ட மாட்டான். பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றுமே இருக்காது. ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, வெறுப்பை கக்கக்கூடாது, அன்பை காட்டணும், மன்னிப்பை காட்டணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. வெறுப்பையும் கோபத்தையும் பகைமையும் கசப்பையும், சில பேர் வாயை திறந்தா கூவம் தான். வாயை திறந்தா என்னதுங்க, கூவம் கொப்பளிக்கிறது மாதிரி கொப்பளிப்பான். கோபத்தையும், இயேசுவின் வாயிலிருந்து அருள் பொழிந்தது. சொல்லுங்க, இயேசுவின் வாயிலிருந்து அன்பு, அரவணைப்பு, மன்னிப்பு, அதுதான் பொழியணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பை நாடுங்க, நானா வரவங்களை விரும்புங்க, தேவனுடைய ராஜ்யங்களை விரும்புங்க. சொல்ற விரும்புங்க. தாகம் வேணும். என்ன வேணும், தேவனுடைய சமூகத்தை தாகம் வேணும். தாகமா இருக்கிறவர்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்க. வேத வாக்கியம் சொல்றபடி சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து என்ன பண்றாரு, இப்படி சொல்றாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியை தருவார். சொல்லுங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாரு, இந்த பரிசுத்த ஆவியை. அப்ப தாகம் வேணும், ரெண்டாவது விசுவாசம் வேணும். சொல்லுங்க, தாகம் வேணும், ரெண்டாவது விசுவாசம் வேணும். நம்ம விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற
ஆவியை குறித்து சொல்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள பாருங்க ஒரு விசுவாசம் இருக்குது. சொல்லுங்க, விசுவாசம் நிச்சயமா பரிசுத்த ஆவியை ஆண்டவர் தருவாரு. விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியை தருவார். அது இந்த பரிசுத்த ஆவியை குறித்து முதல்ல ஊறுகிற ஊற்றுன்னு சொன்னாரு. இப்போ சொல்றாரு அது ஜீவ நதியை போல இருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஊற்று இருந்தா அது உனக்கு மட்டும் தான். இப்போ எங்க வீட்டில் கிணறு இருக்குது. இந்த கிணறுல நாங்கள் மட்டும் தான் தண்ணி எடுக்க முடியும். வெளியால் எடுக்க முடியுமா? இதே இந்த கிணறு பொங்கி வழிஞ்சி தண்ணி போன் ஓடுதுன்னு வச்சுக்கோ, அடுத்தெல்லாம் ரோடெல்லாம் போகுது. அடுத்தவன் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறான். ஏன் தண்ணி எடுக்கிறேன்னு நான் கேட்க முடியுமா? யோ உங்கள் கிணத்தை அடுக்கையானு ஏன் வெளியே வருது? நான் சொல்கிறேன், உன்னோட சுரக்கிற ஊற்று மாத்திரம் இல்லை, நதியை போல ஜீவ நதியை போல உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் புரண்டு ஓடணும். சொல்லுங்க, புரண்டு நதியை போல புரண்டு ஓடணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் ஒரு நதியை போல, ஜீவ நதியை போல, அது போகிற இடமெல்லாம் வாசனை விஷமா, அது போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா. நான் சொல்றேன், ஒருவனுக்குள்ள நதி போல இந்த ஆவியானவர் வந்துட்டார்னு வச்சுக்க, அவனால் இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, இயேசுவுக்காக வாழாமல் இருக்க முடியாது, சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்க முடியாது, மக்களை போய் சந்திக்காமல் இருக்க முடியாது, மற்றவங்களுக்காக ஜெபிக்காமல் இருக்க முடியாது, மற்றவங்களுக்கு வசனத்தை சொல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ அந்த ஆவியானவர் உனக்குள்ள என்ன பண்ண? ஜீவ நதியை போல புறப்பட்டு போகணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ளே தங்கிட கூடாது. சாப்பிட்றதெல்லாம் உள்ள தங்கிட்டா என்னதுங்க சொல்லுங்க? வியாதி. தங்கக்கூடாது. அதே மாதிரி உனக்குள்ள ஆசீர்வாதமான ஆளாக இருக்கட்டும், நல்ல காரியங்களாக இருக்கட்டும், அது உனக்குள்ள இருந்து வழிந்து ஓட வேண்டும். அந்த காலத்தில் பொன்மொழியை சொல்லலாம், நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் என்ன பண்ணிட்டான்? பெறட்டோன்னு சொன்னான். நம்ம பெற்றிருக்கும் இந்த இயேசு, நம்ம பெற்றிருக்கும் இந்த இயேசுவின் ஆசீர்வாதம் சாட்சியாக சொல்லுங்க, ஜெபம் மூலியமாக சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லுங்க, எப்படியாவது இந்த இயேசுவை குறித்து சொல்லுங்க. அதுதான் ஒருவனுக்குள்ள ஆவியானவர் ஜீவ நதியை போல புறப்பட்டு ஓடுறார்னா அவனால் இயேசுவை குறித்து சொல்லாமல் என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. எப்படியாவது சொல்லுவான், என் வாழ்க்கையை இயேசு மாற்றினாருப்பா, பிரச்சனையாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு, என்னை இயேசு மாற்றுறப்பா, நீயே மாப்பா கோயிலுக்கு, உன்னைய மாற்றுவார்ப்பா அப்படின்னு சொல்லுவான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஜீவ நதி உனக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறன்னு அர்த்தம். நீ தாகமாக இருக்கிறன்னு உனக்குள்ள அர்த்தம். நீ விசுவாசிக்கிற என்பது அர்த்தம். நீ ஆவியை பெற்ற மனுஷன் என்பது அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க சுவிசேஷம், நற்செய்தி. இந்த பொண்ணு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டா, சும்மா இருந்தாலும் அர்த்தது இந்த ஜீவ நதியை ஓடி போய் ஊரையே கூட்டின்னு வந்துட்டான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால யாருக்குள்ள ஜீவ நதி இருக்குதோ, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, தாகமா இருக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, அவங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதி ஓடணும்னா, அந்த நதி ஓடுச்சுன்னா உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசுவின் அன்பை எல்லாத்துக்கும் சொல்லணும். அதுதான் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு காரணங்க? இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நினைக்கிறாங்க, சில பேர் எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க, நல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க. சொந்தக்காரங்க சாப்பிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, உன்னை அனுப்புறது ஒரு காரணங்குது. உங்ககிட்ட மூலமாக ஜெபத்தை பெற்றுக்கொள்ளணும், உங்ககிட்ட மூலமாக இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ளணும், உன் மூலமாக ஒரு சாட்சியை பார்க்கணும், உன் மூலமாக ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை கற்றுக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் உன்னை அனுப்புகிறாரு. காரணம் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு மனுஷனை அனுப்ப மாட்டார். 4 மனுஷால் வருகிறாங்கன்னா கொர்நேலியை போல் என்ன பண்ணுங்க, ஆளை கூட்டி வச்சு ஒரு ஊழியக்காரனை வச்சு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்ல வைங்க. கொர்நேலியு அதை தான் செஞ்சான். ஆண்டவர் தெரிஞ்சுட்டு அவனை கூடுப்பா ஒரு ஜெப கூட்டத்தை வைக்கணும்னா உடனே என்ன பண்ணிட்டான், ஐயோ நமக்கு மட்டும் இல்லை நம்ம சொந்தக்காரங்களாம் இதை கேட்கணுன்ட்டு எல்லாரையும் கூட்டி வச்சுட்டான். உங்கள் வீட்டுக்கு 4 சொந்தக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை வராங்களா, ஒன்று கோயிலுக்கு கூட்டுவாங்க, வாப்பா என் கோயிலுக்கு வா நல்லா இருக்கும். அவன் சொல்லுவான், ஐயோ அன்றைக்கி நீ கோயிலுக்கு இட்டுன்னு பண்ணி அந்த மனுஷன் பேசினாருப்பா, என் உள்ளம் தொடப்பட்டதுப்பா, என் வாழ்க்கை மாறிச்சு பண்ணுவான். இந்த ஒரு ஆமென் சொல். எப்படியாவது
சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் அநீதியான பொருளை கொடுத்தாது தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை என்ன பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லணும். அதுதாங்க தாகம், அதுதான் வாஞ்சை. அந்த வாஞ்சை என் தாகம் இருக்கிறவர்கள் உப்பா இருப்பான், ஒளியா இருப்பான், மலையில் மேல் இருக்கிற பட்டணமா இருப்பான், சாட்சியா இருப்பான். அந்த மனுஷன் எப்போதும் பந்து மாதிரி இருப்பான், முழுகவே மாட்டான். பந்து எவ்வளோ தான் என்ன பண்ண முடியாது, தண்ணிக்குள்ளே போட்டாலும் வெளியே வந்துடுற மாதிரி அந்த மனுஷன் இயேசுவை சொல்லாமல் என்ன பண்ண மாட்டான், இருக்கவே மாட்டான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியாய் நீங்கள் ஒரு தாகமாக இருந்தீங்கன்னா, விசுவாசமாக இருந்தீங்கன்னா, நதியை போல் மற்றவங்களுக்கு இயேசுவின் அன்பு சொல்லுங்கள். உங்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போட்டோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வேதம் சொல்கிறது 1:30, 1:60, 1:100 பலன் கொடுத்தது. நீங்கள் 1:30 கொடுக்கணும், 1:60 கொடுக்கணும், 1:100 பலன் கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நல்ல விதை 30, 60, 100 பலன் கொடுக்குமா சொல்லுங்கள். நான் நல்ல விதை, நான் 30, 60, 100 பலன் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் அது கிருபை புதுசுன்னு சொன்னீங்களே, ஒரு புதிய கிருபையினால, தயவினால, இரக்கத்தினால, காருண்யத்தினால, பரிசுத்தாவின் அருள்மாரியை ஆண்டவரே எங்கள் உள்ளங்களில் ஊற்றும்படியாக தாகமாக இருக்கிறவர்களெல்லாம் என்னிடத்தில் வர கடவுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உன் மேலே நாங்கள் தாகமாக இருக்கிறோம், வாஞ்சையாக இருக்கிறோம், ஆசையாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இதுவரை உமது ஆவியினால் நிரப்பினது போல இன்னும் உமது ஆவியினால் கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தி முழுகிற அளவுக்கு உமது ஆவியானவரை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க. ஆண்டவரே, எங்களை சாட்சியாய் வைங்க. ஆண்டவரே, அது பரவி பாய்கிற ஆறாய் இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறீங்க, அது போகிற இடமெல்லாம் வாசம் வீசன்னு சொல்லியிருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே நதியை போல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றுங்க. ஆபிரகாமை எப்படி மாற்றினீங்க ஆண்டவரே, அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினது போல ஆண்டவரே, அடியானையே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே என் குடும்பத்துக்கும், எங்கள் ஜனத்துக்கும், எங்கள் பட்டணத்துக்கும், என்னை சுற்றியுள்ள மக்களுக்கும் என்னை ஆசீர்வாதமாக மாற்றுங்க, உப்பாக மாற்றுங்க, ஒளியாக மாற்றுங்க, மலையில் மேல் இருக்கிற பட்டணமாக மாற்றுங்க, சாட்சியாய் வைங்க, கனி கொடுக்க செய்யுங்க ஆண்டவரே. உமக்காய் வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. முத அன்பை சொல்ல எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மற்றவங்களை கிறிஸ்துக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரை வழி நடத்துங்க ஆண்டவரை. முத சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. இந்த நாளில் காயத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சந்திங்க. அவருடைய வேதனை காயங்களை எடுத்து போடுங்க, துன்பங்களை எடுத்து போடுங்க, கவலைகள் எடுத்து போடுங்க, பாரங்களை எடுத்து போடுங்க, போராட்டங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவர். எல்லா கண்ணீர்களை எடுத்து போடுங்க. தேவைகளோடு வருகிற மக்களுக்கு தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க, எதிர்பார்ப்புகள் நிறைக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கு குறைகளை நிறைவாக்குங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்.